வணக்கம் நண்பா, உங்கள் RRK. என் நண்பனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். போலாம். எனக்கும் அவருக்கும் பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் தான் 2 பேருக்கும் பழக்கமாச்சு. அவர் என்னோட எதிர் டீமாக இருந்தார். நல்லா விளையாடுவாப்புல, நல்ல பிளேயர் தான். நானும் நல்ல பிளேயர் தான். ஆனால் ஒருத்தர் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஆரம்பித்த பழக்க வழக்கங்கள் அப்படியே அவர் வீட்டுக்கு நான் போக, என் வீட்டுக்கு அவர் வர, என் பக்கத்து ஊர் தான். அந்த நண்பரின் பெயர் வந்து வினோத். எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் இந்த கதை சொல்கிறப்ப கண்டிப்பாக அவர் உயிரோட இல்லை, இறந்துட்டார். இருந்தாலும் அவரோட நினைவுகள் எப்போவுமே எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும். அதை பேசுகிற எல்லார்ட்டையுமே நான் சொல்லுவேன். இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கனால உங்ககிட்டையும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வந்திருக்கேன். சரிங்க நண்பர்களே, அவர் எப்படி இறந்தார் என்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அதே மாதிரி என் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் மாற்றிருக்கேன். தீபான்ற ஒரு தோழி எனக்கு இருந்தாங்க. தீபா என்னோட தோழி, வினோத் என்னோட நண்பர். இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் தீபா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி கிளாஸ் போகிறப்ப இது பண்ணுறப்ப என்னை பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது என்னன்னு வந்து கேளேன் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, பொண்ணுங்க இருந்தால் கிண்டல் பண்ணுற சகஜம் தானே, நம்மளும் அந்த வயசில் ஏதாவது பிள்ளைகள் பார்த்து கிண்டல் பண்ண தான் செய்வோம். சரி இருந்தாலும் நம்ம தோழி சொன்னால் நம்ம விட முடியுமா? ஓகே இந்தா வர்றோம் பாரு அப்படின்ட்டு நான் உடனே வினோத்துக்கு ஃபோன் அடித்து, மச்சான் அப்படி என்னோடய தோழி வந்து ஒருத்தவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாய் அதை என்னன்னு கேட்டுவோமே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் வண்டி கட்டி போய் அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த இதை அப்படியே முடிச்சு விட்டேன். திருப்பி இதை என் தோழி வந்து பரவாயில்லையே, நான் அவங்கள பார்க்கணுமே, வினோத்தை பார்க்கணுமே, பார்க்கலாமா அப்படின்னாங்க. சரி நீ வா, கிரவுண்டில் தான் இருப்போம் வா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் சொல்கிறக்காண்டி வினோத்தை பார்க்க அவங்க வர. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் எடுத்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே டக்குன்னு சடான் ஐ லவ் யூ அப்படின்ட்டான். ஐயோ என்னோட எப்படி சொல்கிறாங்க, எனக்கே ஒரு நிமிஷம் பக்குன்னு தான் இருந்தது. ஒன்று அவங்களும் எனக்கே பக்குன்னு இருக்கப்போ வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஒன்றுமே பதில் பேசலை, போயிட்டாங்க அவங்க. ஒன்று நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிய, இப்போ தான் ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துகிறேன், பேசுகிற, அதுக்குள்ளே வந்து ஐ லவ் யூ அப்படின்ற, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்காடா அப்படின்னு. இல்லை மச்சான், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது, இன்னொன்று நல்ல வசையான வீட்டு பொண்ணு, வசையான வீட்டு பொண்ணுலாம் நம்மளை எங்கே மச்சான் லவ் பண்ண போகிறாங்க, சும்மா சொல்லி வச்சேன் மச்சான் அப்படின்னா. சரிதான் போடா அப்படின்ட்டு போயாச்சு. அங்கேருந்து உன்னை என் தோழியும், என்ன உன் ஃப்ரெண்டு இவ்வளோ லோக்கலாக பிஹேவ் பண்ணுறானே, ஏன் இப்படி இருக்கான் அவன், ஒரு பொண்ணு பேச வருது, அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியாமல் ஒன்றே ஐ லவ் யூ, ஏன் இப்படி பேசுகிறான் அவன், அவனை சத்தம் போட்டு வை, இதே மாதிரி உள்ள ஆட்கள்கிட்ட நீ பேசாத அப்படின்னாங்க. ஐயோ இவங்களும் கோவமாக இருக்காங்க, அவனும் இப்படி இருக்கான். உன்னை நான் திருப்பி என் தோழிகிட்ட சொன்னேன், அப்படிலாம் கிடையாது, அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், எந்த வித தேவையில்லாத பிரச்சனைகளும் பண்ண மாட்டான், இது என்னமோ தெரியல உன்கிட்ட அப்படி சொல்லிட்டான், அதை என்னன்ற பார்த்து நான் அவனை சத்தம் போட்டு வைக்கிறேன், நீ தான் அவனை எதுவும் தப்பா நினச்சிக்காத அப்படின்னாச்சு. சரி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கப்ப நாட்கள் அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே அப்படியே இது பண்ணியிருக்கு. 2 பேருமே ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, விரும்ப ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தானே, காதல் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க 2 பேருக்கும். அப்படியே காலங்களும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. சரி அவங்க டாக்டர் ஆகுறாங்க, இவன் இன்ஜினியர் ஆகுறான். சூப்பர். ஆனால் ஒன்று நம்ம நம்ப பற்றி சொல்லணும்னா பயங்கர கோபக்காரன், ஆனால் நல்ல குணம் உள்ளவன். நட்பு கொண்டுனா போதும் ஆளாக வந்து நிற்பான். நட்புக்குன்னு இல்லை, அவனை சுற்றி இருக்க யாருக்கு என்ன ஒன்றாலும் ஆளாக வந்து நிற்பான். ஸோ அதே மாதிரி நட்பு கிடைக்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி போயிட்டே இருக்குது. 2 பேருக்கும் இதாகுது. ஒரு ஸ்டேஜ் அவங்க படிப்பை முடித்து இது பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில், என் தோழியோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்க்குறாங்க. சரி மாப்பிள்ளை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு இவங்களும் சொல்ல, உன்னை இவன் வந்து வா நம்ம போய் வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். அது 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. திருப்பி என் தோழியோட அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, அந்த பையன்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று நானும் இப்படிலாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, வேண்டாம் இது பண்ணு அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன். ஆனால் எதையுமே
என் நண்பன் வந்து கேட்ட மாதிரி இல்லை. அவங்க தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் தோழி வந்து என் நண்பன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் வீட்டில் பார்க்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் என் லைஃப்பில் குறுக்க வராத, இது பண்ணாத, நீனும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிடு அப்படின்றாங்க. இவனை பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு. சரி அப்படின்ட்டு இது பண்ண அவங்களுக்கும் கல்யாணம் வேலையெல்லாம் கல்யாணம் நடக்க போது நம்ம வீட்டுக்கும் அழைப்புதல் வந்தாச்சு. நம்ம வீட்டிலேருந்து நம்மலாம் போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பனும் நானும் வர்றேன் அப்படின்றான். எனக்கு பயம், வந்து அதை பிரச்சனை பண்ணிடக்கூடாது, ஐயோ இது தேவையில்லாது, நீ வேணாண்டா இரு அப்படின்றேன். இல்லை நான் வருவேன், இந்த பிரச்சனை பண்ண மாட்டேன், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன்டா, வேற எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை கூட்டிகிட்டு போகிறோம், இது பண்ணுறோம். அவனும் அது மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தான், இது பண்ணான். கல்யாணம் அவங்களுக்கு சிறப்பாக நடந்தது. அவங்களும் வெளியூர் பயணம் போயிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 நாளில் என் நண்பன் இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. அதாங்க அவனை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் ஏத்து நிற்கக்கூடிய ஒரு ஆள் மனசு உடஞ்சுடையுமே. அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துக்கிட்டே இருக்கு, இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அவன் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்குமோ, அவன் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம். அவன் இல்லைன்றத நினச்சி கூட பார்க்க முடியல. ஓகே, காலங்கள் ஓடிடுச்சுங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களும் குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ன வரைக்கும் இவன் இறந்தது எதுவுமே தெரியாது. ஆனால் ஊடையில் ஒரு தடவை வந்து என் தோழி இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸை பார்த்து பழையபடி தொடர்பில் வந்தாங்க. எனக்கு ஃபோன் அடித்தாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு. அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் ஒன்றுமே சொல்லலை, எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேங்க, இப்படி இறந்துட்டான், உனக்கு கல்யாணம் ஆகி 2 நாளில் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அவங்களும் பயங்கரமாக அழுதாங்க. இப்போ அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க அழுதுக்கு காரணம் என்னென்னா, அவன் அந்த கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கிஃப்டை அவங்க இப்போ சமீப காலத்தில் தான் அதை ஓப்பன் பண்ணியே பார்த்துருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கானா அவன், ஏன்னா அவங்க 2 பேரும் காதலிக்கும் போது வந்து பார்த்தா என் இதயம் உன்கிட்ட இருக்குது, உன் இதயம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க போல். அதுக்கு தான் அவன் எழுதியிருக்கான், உன் இதயம் இப்போ என்கிட்ட இருக்குது, என் இதயத்தை வச்சு நீ உன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக நீ வாழ முடியாது, அதனால் உன் இதயத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஆர்டின் மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணி நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க லேட்டாக பிரித்து பார்த்தனால அந்த லெட்டரை பிரித்து பார்த்ததுலேருந்து அவங்களுக்கும் அந்த குற்ற உணர்வு. ஒன்று தான் நண்பா நான் சொல்கிறேன், அது மட்டும் தெளிவாக கேளுங்க. உங்களை யாருமே காதலிக்க வேணான்னு சொல்லலை, காதலிங்க, ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு காதலிங்க. நண்பனுக்கும் சரி தோழிக்கும் சரி, அது ஒன்று தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று பேரண்ட்ஸுக்கு, பெற்றவங்களுக்கு, ஏன்னா வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்துலேருந்தே காதல்ன்றது ஒன்று இருக்குங்க. ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்தே லவ் இருக்குங்க. அப்படி இருக்க இன்னமும் லவ் இருக்குங்க. அதனால் வந்து நம்மளும் அதெல்லாம் கடந்து தாங்க வந்திருக்கோம். நம்ம பிள்ளைகள் ஒரு விஷயம் சொல்கிறப்ப
அந்த விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. கேட்டுட்டு நல்ல முடிவா இருங்க. இதே மாதிரி என் வாழ்க்கையில் சந்திச்ச நிறையா நண்பர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.